ஹாய் அண்ட் ஹலோ கைஸ், நான் தான் உங்கள் ராஜா. ஆக்சுவலாக இன்றைக்கி என்ன மூவி ரிவ்யூ கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா 2025 ரிலீஸ் ஆகிருக்கிற 11. ஸோ இது வந்து இப்போ தமிழன் தெலுங்குல ஆஹா தமிழில் விட்டுருக்காங்க. ஜூன் 13 இன்றைக்கி தான் நான் பார்த்தேன். விடிஞ்ச உடனே அதே வேலை தான், எழுந்து உட்காந்து படத்தை போட்டு பார்த்துட்டேன். ஸோ இந்த க்ரைம் த்ரில்லர் ஜானர் பிடிக்குன்றதுனால தான் பார்த்தேன். எனக்கு இந்த படமும் பயங்கரமாகவே இருக்காச்சு. அண்டு இதில் ஃப்ளாஸ் இருக்கா இல்லை பாசிட்டிவ்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டால் நான் ரெண்டுமே சொல்கிறேன். அண்ட் இது என்ன கைண்ட் ஆஃப் ஃபில்மாக இருக்கும் அப்படின்னா க்ரைம் த்ரில்லர் ஜானரில் லைக் இதுக்கு முன்னாடி பார்த்த ராட்சசன், ஸோ நம்ம விஷ்ணு விஷால் நடித்த படம் இல்லையா, ஸோ அதே டைப் ஆஃப் ஜானர் தான் இந்த படமும். ஒரு சைக்கிக் க்ரைம் த்ரில்லர். ஸோ இந்த படம் எனக்கு ஆப்வியஸாக நல்லாவே ஒர்க் ஆச்சு. அண்ட் அதை பற்றின ஒரு ஜென்ரல் டாக் தான் இந்த ரிவ்யூ. ஸோ இதில் வந்து யார் டேரக்டர்னு பார்த்தோம்னா லோகேஷ் அஜீஸ். ஸோ இவர் தான் டேரக்ட் பண்ணியிருக்காரு. எடுத்துக்கிட்ட வேலையை பக்காவாக உட்காந்து எழுதி நீட்டான ஒரு எக்ஸிக்யூஷன். ஸோ அதான் சொல்லணும், ஸ்டார்டிங் டு எண்டிங் படம் எந்த ஜோனில் இருக்கோ அதே ஜோனில் தான் மெயின்டைன் ஆகும். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இதில் வர அந்த ஒரு ஸ்க்ரீன் பிளே லெவலுன்றது கரெக்டாக ஆப்டாக எங்கேயுமே லேக் அடிக்காமல் அந்த மாதிரி எழுதியிருக்காங்க. அண்ட் இதில் லேக் இருக்கான்னு கேட்டோம்னா ஆப்வியஸாக ஒரு 2-3 இடத்துல மட்டும் இருக்குது. அதை தவிர்த்துட்டு பார்த்தோம்னா நான் லேக் எங்கேயுமே ஃபீல் பண்ண மாட்டீங்க. அண்ட் அந்த 2-3 லேக்குமே எங்கன்னு கேட்டோம்னா ஆப்வியஸாக சாங்ஸில் வந்து அங்கங்கே லேக் அடிக்குது. அந்தந்த சாங்ஸ்லாம் தேவையா அப்படின்ற மாதிரி ஒரு சில இடத்துல லேக் அடிக்குது. ஒரு சாங் ஆக்சுவலாக அப்ரப்டாக கட் பண்ணியிருக்கலாம், அது ஆனால் வச்சிட்டாங்க, பரவாயில்ல, ஓகே ஃபைன். அண்ட் இதில் ஆக்சுவலாக 3 சாங்கும் 4 சாங்கும் நான் பார்த்தேன். 3 சாங் ஐ திங்க். ஸோ அதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு டெவில் இஸ் கம்மிங்னு சொல்லிட்டு ஒரு சாங் இருக்கும். அது எனக்கு பயங்கரமாக இருக்காச்சு. ஸோ அந்த சாங் கேட்டு பாருங்கள் இந்த படத்தில் 11. ஸோ இதில் வந்துட்டு அந்த சாங் ப்ராப்பராக எக்ஸிக்யூட் பண்ணி அது ஒரு ஹீரோ இன்ட்ரோ மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கூஸ் பம்ப்ஸாக இருக்கும். அந்த மாதிரியான ஒரு இங்கிலீஷ் டோனில் இருக்கிற ஒரு சாங். ஸோ அது கேட்டுக்கோங்க. அது நம்ம யார் மியூசிக்னா டி இமான். ஸோ அவர் தான் போட்டிருக்காரு. அவர் இப்படிலாம் மியூசிக் போடுவார், ரொம்ப நாள் கழிச்சு நல்ல மியூசிக் கேட்குறா இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்தது. நிறைய இடத்துல பிஜிஎம்மாவே அவர் சூப்பராக புல் ஆஃப் பண்ணியிருந்தாரு, லைக் ஈக்குவல் டு ராட்சசன் அந்த மாதிரி. ஆனால் அந்தளவுக்கு மியூசிக் இருக்குமான்னு கேட்டால் அந்தளவுக்குலாம் இல்லை, கொஞ்சம் அதை விட கம்மி. அதுக்கப்புறம் வந்து லைக் அதுக்கு அடுத்து ஒரு ரொமான்டிக் சாங் வரும், அது அவ்வளோக்கான ஒர்க் ஆகலை. அதுக்கப்புறம் வந்து இன்னொரு எமோஷனல் சாங் ஒன்று வரும். ஸோ அது ஓகேஷாக இருந்தது, அது படத்துக்கும் தேவை. ஸோ அதனால் வச்சுருந்தாங்க. அந்த ரொமான்டிக் சாங் மட்டும் கொஞ்சம் கட் பண்ணியிருக்கலாம், மற்றபடி எதுவும் இல்லை. சாங்ஸ் பொறுத்த வரைக்கும் ஆப்வியஸாக ஓகே தான், எனக்கு ஃபைன். அண்ட் அதுக்கப்புறம் சினிமாட்டோகிராஃபி எடுத்துக்கிட்டோம்னா நிறைய இடத்துல லைக் இதில் க்ரைம் த்ரில்லருக்கு என்ன சினிமாட்டோகிராஃபியோ அதை கரெக்டாக ப்ராப்பராக பண்ணியிருந்தாங்க அவங்க கொடுத்த வேலையுமே. அண்ட் அதுக்கப்புறம் லைக் இந்த எடிட்டிங் பேட்டர்ன்றதே சூப்பராக இருந்தது. ஏன்னா நிறைய இடத்துல வந்து பாஸ்ட்டு ப்ரெசென்ட் இந்த மாதிரி போயிட்டு வரும். லைக் ஒரு ஸ்கூல் டே போர்ஷன், பெரிய போர்ஷன் இருக்குது, லைக் ராட்சசனில் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான். ஆனால் இதுலேயும் நல்லாவே ஒர்க் ஆகிருக்கு. ஸோ அந்த ஸ்கூல் டே போர்ஷன்ன்றது பாஸ்ட்டு ப்ரெசென்ட் போயிட்டு வரும்போது அது ப்ராப்பராக எக்ஸிக்யூட் பண்ணி கட் பண்ணியிருக்காங்க. அதுவுமே வெல்லா புல் ஆஃப் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து உண்மையாக சொல்லணும்னா லைக் எல்லாருடைய ஆக்டிங் பக்காவாக இதில் நடித்த அந்த ஹீரோவிலேருந்து ஹீரோயின்லேருந்து லைக் எல்லாருமே அவங்கவுங்க எடுத்துக்கிட்ட வேலையை வந்துட்டு ப்ராப்பராக பக்காவாக என்னென்ன தேவையோ அதை அழகாக நடித்து கொடுத்துட்டு போயிட்டாங்க. அண்டு இதுக்கப்புறம் சொல்லணுன்னா கதைக்கு வரலாம். ஸோ இதில் வந்து ஒரு ஒன்லைனாகவே எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு கில்லர், சைக்கோ கில்லர் வந்துட்டு என்ன பண்ணுறாருன்னா, ஒருத்தனை கடத்தி அவனை வந்து ஒரு காரில் எடுத்துகிட்டு வந்து ஒரு தனியாக ஒரு சிட்டி அவுட்டரில் வந்து கொலை பண்ணுறாரு. எப்படின்னா எரிச்சு ஒரு தடயம் கூட இல்லாமல், சுற்றி யாருமே இல்லாமல் அந்த இடத்துல வந்து கொலை பண்ணிடுறாரு. ஸோ அந்த எரிச்சு போட்டவனை வந்து அதுக்கப்புறம் ஹீரோ போலீஸ் வந்து கண்டுபிடிக்கிறாரு. ஸோ இது யார் பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த எரிச்சவங்களை அந்த பணத்தை வச்சு கண்டுபிடிக்கிறாரு. ஸோ இப்படி தான் ஒரு ஒன்லைன் ஆரம்பிக்குது. ஸோ இந்த ஒன்லைனுன்றதே ஓகே, நல்ல ஒரு ஒன்லைன் தான். இது க்ரைம் த்ரில்லருக்கு ஆப்வியஸாக செட் ஆகும். ஆனால் லைக் இது எடுத்துகிட்டு போன விதன்றது டேரக்டர் வந்து செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணியிருப்பாப்ல. ஏன்னா செகண்ட் ஹாஃப்க்கு மேலெலாம் படம் வந்து ட்விஸ்ட்டு தான். படம் ஃபுல்லாகவே ட்விஸ்ட் அடிச்சுக்கிட்டே போகும். நானே ஆக்சுவலாக 2-3 இடத்துல நிறைய க்ரைம் த்ரில்லர் படம் பார்த்துட்டு இப்படி தான் இருக்கும் போல அப்படின்ற மாதிரி நான் ஒரு ட்விஸ்ட்டு வச்சுருந்தேன். அந்த இடத்துல பயங்கரமாக ஒன்று வச்சு என்னையும் மிரள விட்டாங்க அப்படின்ற மாதிரி இருந்தது ஒரு 4 இடத்துல. ஆக்சுவலாக ஒரு ஸ்க்ரீன் பிளே லெவலாக இருக்கட்டும், அந்த ட்விஸ்ட் வச்சதாக இருக்கட்டும், கரெக்டான மீட்டர் செட் அவுட்டில் இருக்கும். ஏன்னா 1 இன்ச் ஏறவும் ஏறாது, கொஞ்சம் கம்மியாகவும் இருக்காது. ஸோ கரெக்டாக செட் பண்ணி அழகாக அடிச்சிருந்தாங்க. அது ஒரு மாதிரி எனக்கு ப்ராப்பராக இருக்காச்சு. அண்ட் அது இல்லாமல் லைக் இதை தவிர ஸ்க்ரீன் பிளேயில் ஏதாவது லேக் இருக்கான்னு கேட்டால் அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. அழகாக நீங்கள் பார்க்கலாம். 2.25 மணி நேரம் வர்ற படம் உங்களுக்கு பெருசாக எந்த இடத்துலையும் லேக் தெரியாது. அண்ட் அதை தவிர்த்து பார்த்தோம்னா லைக் கிளைமேக்ஸ் மட்டும் சொல்லிடுறேன். கிளைமேக்ஸ் வந்து நிறைய பேருக்கு ஒர்க் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒர்க் ஆகும் ஆப்வியஸாக, நான் இல்லைன்னு சொல்லலை. மற்றபடி இந்த கமர்ஷியல் ஆடியன்ஸ்க்கு பார்த்தோம்னா லைக் இப்படிலாம் கூட பண்ணுவாங்களா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அது மட்டும் நிறைய பேருக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். மேபி எனக்கு வந்து கரெக்டாக ஒர்க் ஆச்சு. மேபி உங்களுடைய ஒப்பீனியன் என்னென்னு அப்புறம் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. அண்டு லைக்கு, ஷேரு, சப்ஸ்கிரைபு இதெல்லாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக பண்ணிடுங்க. அண்ட் அடுத்த வீடியோவோட வந்து சந்திக்கிறேன். வரட்டா, பை பாய்.